பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் ஊட்டி நெடுஞ்சாலையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ராட்சத மரம் விழுந்ததில் சுற்றுலா பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்தது. இச்சம்பவத்தில் சுற்றுலா பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அதேபோல் பல இடங்களில் மின் கம்பங்கள் சாய்ந்ததை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மேட்டுப்பாளையம் பகுதியே இருளில் மூழ்கியது. இதேபோல குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் 2 மணி நேரத்திற்கு மேல் கனமழை கொட்டி தீர்த்தது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கனமழை பெய்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேல் கனமழை பெய்தது. தோட்டங்களை உழவு செய்து மலை காய்கறிகள் விதைப்புக்கு தயாராக வைத்திருக்கும் நிலையில் கனமழை பெய்துள்ளது விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேல் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அக்னி நட்சத்திரம் துவங்கியுள்ள நிலையில் திடீரென்று பெய்த ஆலங்கட்டி மழை வெப்பத்தை தணித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர்.